படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. என்னையா நீ இங்க இருக்க? அட போப்பா, உன்னால நான் தினம் தினம் ஏதாவது டாஸ்மாக்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், படிப்புக்காக ஸ்கூல் போவாங்கன்னு பார்த்தா ஸ்கூல் பக்கத்துலயே டாஸ்மாக்க திறந்து வச்சிருக்காங்க. அதான் படிக்கிறதை விட்டுட்டு குடிக்கிறதுக்காக என்கிட்ட வராங்க. உன்னை சொல்லி குத்தம் இல்ல, இந்த உதவ அரசாங்கம் தான் இப்படி படிக்க வேண்டிய பசங்களை குடிக்க வச்சு சீரழிக்குது. அட சரியாத்தான் சொன்னேன். துப்பு கட்ட ஸ்டாலின் அரசால தமிழ்நாடே தள்ளாடுறது பத்தாம படிக்கிற பசங்களையும் தள்ளாட வைக்குது. எல்லா அரசும் தன் மாநில மக்களை படிக்க வைக்கத்தான் டார்கெட் செட் பண்ணுவாங்க. ஆனா இந்த விடிய அரசும் மக்களை குடிக்க வைக்க டார்கெட் செட் பண்ணுது. ஆமா, சரியாத்தான் சொன்னேன். இப்ப என்ன வச்சு பெரிய திருட்டு வியாபாரமே நடக்குது. பாட்டலுக்கு 10 ரூபான்னு கொள்ளையடிக்குது இந்த திருட்டு திமுக. நாம தான் படிக்கல, நம்ம பிள்ளைகளாவது படிக்கட்டும்னு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஏழை மக்கள் அவங்க பிள்ளைங்களை படிக்க அனுப்புனா, இந்த கேடுகட்ட அரசாங்கத்தால அவங்க பாஸ் மார்க் வாங்க ஸ்கூலுக்கு போகாம டாஸ்மாக தேடி போறாங்க. தமிழ்நாட்டுல பாதி கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போவோ அப்போவோன்னு ஊசலாடுது. அதை சரி செய்யாம கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாறுதட்டிக்குது இந்த விளம்பர அரசு. பெத்தவங்களை தான் நிம்மதியா வாழ விடாம ஏழைகளாவே வச்சிருக்கு. அது போதாதுன்னு இப்ப அவங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் இந்த டாஸ்மாக் அரசு கேள்விக்குறியாக்கி இருக்கு. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே டாஸ்மாக்ல பல மடங்கா புடுங்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இப்ப மக்களும் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா சொன்னேன். 2025 மக்களும் அவங்களுக்கு முடிவு கட்ட டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. அப்போ